ஹாய், நம்ம பிரெயின் ஸ்டெம்மில் 3 பகுதியான மெடுலா, போன்ஸ், மிட் பிரெயின் 3 ஸ்ட்ரக்சர். அதில் கிரேனியல் நேவ் எப்படி வரும் வெளியே, கிரேனியல் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிச்சோம். அப்படி தானே? அப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், பிரெயின் ஸ்டெம்மில் லீசன்ஸ். அதாவது நம்ம படித்த அந்த 3 பகுதி மெடுலா, போன்ஸ், மிட் பிரெயினில் லீசன் வந்தால் என்னென்ன பாதிப்பு வரும்னு படிக்க போகிறோம். சரியா? அப்போ இன்றைய தலைப்பு என்னென்னா, பிரெயின் ஸ்டெம் லீசன்ஸ். சரியா? பிரெயின் ஸ்டெம். அப்போ பிரெயின் ஸ்டெம் லீசன்ஸ் பார்க்குறதுக்கு முதல் நான் ஒன்று சொல்கிறேன். நேரத்தோட சொன்னது தான். இது உங்களோட ஹெட், இது நெக், உங்கால பக்கம் இருக்கிறது கை ரெண்டும் என்ன, லோவலிம்னு சொன்னேன். அதே மாதிரி இது என்ன, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, ட்ரங்குன்னு சொன்னேன். கீழுள்ள பகுதி கால் 2 விரல் அதெல்லாம் லோவலிம்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், இது என்ன, லோவலிம். அப்படி தானே? லோவலிம். இது என்ன, இந்த பகுதி ட்ரங்க். இந்த பகுதி என்ன, கை ரெண்டும் விரல் அதெல்லாம் சேர்த்து அப்பலிம். இது என்ன, நெக். இது என்ன, ஹெட். இப்போ இது நேரத்தோட சொன்னது தான். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த அப்பர்லீம், லோவலீம். சரியா? அப்பர்லீம், லோவலீம், நெக்ட பெரும்பாலானது, ட்ரங்ட பெரும்பாலானது. இந்த சென்சேஷன், மோட்டர் அவுட்புட் எல்லாம் இந்த பகுதியிலிருந்து சென்சேஷன் கொண்டு போகிறதாக இருந்தாலும் சரி, மோட்டர் அவுட்புட் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் எதால் நடக்கும் அது அப்படின்னு கேட்டால் ஸ்பைனல் நேவால் நடக்கும். அதாவது ஸ்பைனல் கோட்டுக்கு வந்து ஸ்பைனல் நேவால் தான் நடக்கும். இப்போ இதுவும் ஸ்பைனல் நேவால் தான் நடக்கும். நெக்ட என்ன பெரும்பாலானது ஸ்பைனல் நேவ். அப்பர்லிம்டையும் எல்லாமே ஸ்பைனல் நேவால் தான் நடக்கும். ட்ரங்ட பெரும்பாலானது ஸ்பைனல் நேவால் நடக்கும். அதே மாதிரி லோவர் லிம்ட பெரும்பாலானது ஸ்பைனல் நேவால் நடக்கும். அதே மாதிரி ஹெட்டுக்குரிய எல்லாமே எதால் நடக்கும், கிரேனியல் நேவால் நடக்கும். அது ஸ்பைனல் கோடுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நெக்ட சிலதும் எதால் நடக்கும்னா கிரேனியல் நேவால் நடக்கும். அதே மாதிரி ட்ரங்ட சிலதும் கிரேனியல் நேவால் நடக்கும். அது ஸ்பைனல் கோடுக்கு வராமலும் நடக்கலாம். அப்போ பாருங்கள், இது நேரத்தோடு சொன்னது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது மிட் பிரெயின், இது போன்ஸ், இது மெடுலா. எடுப்போம். கீழே என்ன இருக்கும், ஸ்பைனல் கோடு இருக்க போகுது இப்படி. அப்போ பாருங்கள், இந்த நெக் பெரும்பாலானது அப்பர்லிம்புக்குரிய அனைத்தும், ட்ரங்கில் பெரும்பாலானது லோவலிம்புக்குரிய அனைத்தும். இதுக்குரிய என்ன, ஒரு மோட்டர் அவுட்புட் வருதுன்னு வைங்களேன், அது என்ன, ஸ்பைனல் கோட்டுக்கு வந்து பாத்வேலாம் படித்தோம். அப்படி தானே? என்ன நடக்கும், ஸ்பைனல் நேவ் மூலமாக இப்படி இந்த ஸ்பைனல் நேவ் மூலமாக வெளியே வரும். அதே மாதிரி ஒரு சென்சேஷன் கொண்டு போகிறதாக இருந்தாலும் என்ன, ஸ்பைனல் கோட் வழியாக தான் என்ன சென்சேஷன் போய் இந்த பகுதிகளுக்குரியது இப்படி மேலே என்ன போகணும். அப்போ மேலே போகிற நேரம் என்ன, இது மிட் பிரெயின், போன்ஸ், மெடுலாவை தாண்டி போகுது. அதே மாதிரி இந்த நெக் ஹெட்டிட பெரும்பாலும், அதே மாதிரி நெக்ட சிலது, ட்ரங்ட சிலது, இதுக்குரியது ஸ்பைனல் கோட்டுக்கு வராமலே மோட்டார் அவுட்புட்டாக இருந்தாலும் சரி, சென்சேஷனாக இருந்தாலும் சரி வந்து போகலாம். அதுக்கு தான் நம்ம படித்தோம் கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ். இது படித்தோம். ஒவ்வொரு குளமாக பிரித்து என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குன்னு படித்தோம். அப்படி தானே? அப்போ இப்போ ஒரு நியூக்ளியஸை நான் இங்கே எடுக்கிறேன். பாருங்கள், இந்த கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னு சொன்னால் இதுக்குரிய சென்சேஷன் என்ன, உங்களுக்கு தெரியும் கிரேனியல் நேவ் மூலமாக இப்படி சென்சேஷன் உள்ளே கொண்டு வரப்படும். என்னென்ன பகுதிகளுக்குரியது, ஹெட்டுக்குரியது, நெக்ட சிலது, ட்ரங்ட சில பகுதிகளுக்குரிய சென்சேஷன் கொண்டு வந்து என்ன செய்யும், இந்த நியூக்ளியஸோட என்ன நடக்கும், சினாப்ஸ் நடந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே எடுத்துகிட்டு போகும், மேலே சென்சேஷனை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி என்ன, மோட்டார் அவுட்புட்டும் நடக்கலாம் தானே? அப்போ இன்னொரு நியூக்ளியஸை கீழே சொல்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னால் மேலேருந்து என்ன மோட்டார் அவுட்புட் வந்து இந்த நியூக்ளியஸோட சினாப்ஸ் நடந்து என்ன செய்யும், மோட்டார் அவுட்புட்டை இப்படி வெளியே எடுத்துகிட்டு போகும். அது எதுக்கு, ஹெட்டுக்குரிய மோட்டார் அவுட்புட், இல்லாட்டி நெக்குக்குரிய மோட்டார் அவுட்புட், ட்ரங்குக்குரிய சில அவுட்புட்டை இப்படி எடுத்துகிட்டு போகும். சரியா? அதுக்கு தான் என்ன கிரேனியல் நேவ், ஸ்பைனல் நேவ் ரெண்டு படித்தோம். சரியா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் என்ன பிரெயின் ஸ்டெம்முக்குள்ளே தான் வந்து நடக்குது. அப்படி தானே? பிரெயின் ஸ்டெம்முக்குள்ளே தான் எல்லாம் நடக்குது. இப்போ இந்த பிரெயின் ஸ்டெம் டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று என்ன, உங்களுக்கு தெரியும் இந்த கிரேனியல் பிரெயின் ஸ்டெம்த்துக்குள்ளே இருக்கிற என்ன, இந்த நியூக்ளியஸ் டேமேஜ் ஆகி
கிரேனியல் நேவ் டேமேஜ் ஆகணும். அப்படி தானே, கிரேனியல் நேவ் டேமேஜ் ஆகணும். அதே மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும், இந்த மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வர அவங்களும் எதுக்குள்ளால கொண்டு வராங்க, இந்த பிரெயின் சிஸ்டமில் பகுதியில் அதை கொண்டு வராங்க. பிரெயின் சிஸ்டம் பாதிக்கப்பட்டால் அந்த மோட்டர் அவுட்புட் கொண்டு வர இவங்களும் என்ன செய்யலாம், பாதிக்கப்படலாம். அப்படி தானே, அப்போ மோட்டர் அவுட்புட் இங்கே வருமா, வராது. அதே மாதிரி சென்சரியை கொண்டு போகிற இவங்களும் என்ன, இப்படி ஸ்பைனல் கோடில் போய் மேலே தான் ஏறி போகணும், இதே பிரெயின் சிஸ்டமை தாண்டி. அப்போ பிரெயின் சிஸ்டமில் ஏதாவது பாதிப்பு வந்தால் இவங்களும் என்ன மேலே கொண்டு போவாங்களா, கொண்டு போக மாட்டாங்க. அப்போ மேலே வருமா, சென்சேஷன் வராது. அதே மாதிரி இந்த கிரேனியல் நேவில் நியூக்ளியஸில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன, கிரேனியல் நேவ் சென்சேஷனை கொண்டு போகலுமா, மேலே கொண்டு போகலாம். அதே மாதிரி மோட்டர் அவுட்புட் மாதிரி வரையலுமா, வரையலாம். சரியா? அப்போ பாருங்கள், இப்போ பிரெயின் சிஸ்டம் லீசன்ஸை என்னென்ன பாதிப்பு வரும்டா, முதலாவது என்ன பாதிப்பு வரும்டா, இப்சிலேட்ரல் கிரேனியல் நேவ் டேமேஜ். அதாவது என்னென்னு பார்ப்போம். இப்சிலேட்ரல் கிரேனியல் நேவ் டேமேஜ் ஏற்படுமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். இப்சிலேட்ரல் கிரேனியல் நேவ் டேமேஜ்டா, அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன்டா, மிட் பிரெயின், போன்ஸ், மெடுலாரின்னு வைங்க. உங்களுக்கு தெரியும் சரிசமனா ரெண்டு பக்கமும் நியூக்ளியஸ் இருக்கும்னு படிக்கும். அப்படி தானே, சரிசமனா ரெண்டு பக்கமும் நியூக்ளியஸ் இருக்கும். அப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்காலேயும் அதே நியூக்ளியஸ் இருக்குன்னு எடுக்கிறேன். சரியா? ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்கிற நியூக்ளியஸ் ரெண்டு பக்கம் இருக்குமே. இப்போ இப்சிலேட்ரல் கிரேனியல் நேவ் டேமேஜ்னா என்னென்னா, இப்போ வந்து ரெண்டு கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், இந்த கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் என்ன, இதால் வார என்ன ஒரு மோட்டார் அவுட்புட் என்ன செய்யும், பாதிக்கப்படும். இங்கால வார மோட்டார் அவுட்புட் பாதிக்கப்படுமான்னு கேட்டால் பாதிக்கப்படாது. ஏன் பாதிக்கப்படாது, இங்கால கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் டேமேஜ் ஆகலை, இங்கால தான் கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் டேமேஜ் ஆகி இருக்குது. அப்போ எங்கே டேமேஜ் ஆகுதோ அந்த பக்கம் தான் என்ன செய்யுது, வேலை செய்யாமல் போகுது. விளைஞ்சா அதே மாதிரி சென்சேஷனை கொண்டு போகிறதாக இருந்தாலும் சரி, இந்த இப்படி சென்சேஷன் போகுதுண்டா பாருங்கள், இந்த நியூக்ளியஸ் டேமேஜ் ஆகியிருந்தால் இந்த சென்சேஷன் தான் போகாது மேலே. ஆனால் எங்கால பக்கம் என்ன போகும், எங்கால டேமேஜ் ஆகலையே. அப்போ எந்த பக்கம் பாதிப்பு ஏற்படுதோ அதே பக்கம் தான் என்ன, எந்த பக்கம் டேமேஜ் ஏற்படுதோ கிரேனியல் நியூக்ளியஸில் அதே பக்கம் தான் என்ன கிரேனியல் டேமேஜும் ஏற்படுது. அதாவது இந்த கிரேனியல் கொண்டு வர்றது வேலை செய்யாமல் போகுது. அதால் தான் இப்சிலேட்ரல் என்று சொல்கிறாங்க. இப்சிலேட்ரல் கிரேனியல் டேமேஜ், ஏன் எந்த பக்கம் பாதிக்குதோ அதே பக்கம் தான் வேலை செய்யாமல் போகுது. விளங்குதா? இங்கால பக்கம் பாதிக்கலாம், அங்கால பக்கம் எல்லாம் வேலை செய்யுது. அப்போ அதே பக்கம்னா நான் சொன்னதானே, அதே பக்கம் அதாவது பாதிப்பும் அதே பக்கம், வேலை செய்யாமல் போகிறதும் அதே பக்கம்டா இப்சிலேட்ரல். பாதிக்கப்படுறது இந்த பக்கம், வேலை செய்யாமல் போகிறது மற்ற பக்கம்னா கொண்டாலிட்டல்னு சொல்லுவோம். வேலைங்க இது இப்சிலேட்ரல் கிரேனியல் டேமேஜ் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு காரணம். அடுத்து ரெண்டாவது சொல்கிறாங்க பாருங்கள், கொன்ட்ராலேட்ரல் ஹெமி பெரசிஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கொன்ட்ராலேட்ரல் ஹெமி பெரசிஸ்னா என்னென்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ கிரேனியல் நேவ் பற்றி கதைக்கிட்டோம், அப்படி தானே. இப்போ யாரை பற்றி கதைக்க போகிறோம், நம்மகிட்ட ஒரு மோட்டர் அவுட்புட் வரதை பற்றி கதைக்கிறோம். சரியா? அதாவது ஸ்பைனல் கோட்டால். அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இது மிட் பிரெயின், இது போன்ஸ், இது மெடியூலாக இருந்து இது ஸ்பைனல் கோட்டாக இருந்தால், சரியா? பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் தான் என்ன, இப்படி வருவார் ரெண்டு சைட்லேருந்தும் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வருவார். அப்படி தானே படித்தோம். என்னதை கொண்டு வருவார், மோட்டார் அவுட்புட்டை கொண்டு வருவார் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். வந்து என்ன செய்வார், இந்த ஸ்பைனல் கோட்டும் மெடியூலாவும் இணைகிற இடத்துல 90% ஆட்கள் க்ரோஸ் ஆவாங்கன்னு பார்த்தோம். அப்படி தானே, க்ரோஸ் ஆவாங்கன்னு பார்த்தோம். க்ரோஸ் ஆகி தான் என்ன இப்படி வருவாங்க, மோட்டார் அவுட்புட்டை வெளியே கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், இது கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் நான் சொல்கிறேன். இது வந்து ரைட் சைடுன்னு எடுக்கிறேன், இது வந்து லெஃப்ட் சைடு. அப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து வரதை நீல கலர் கோடை அழிக்கிறேன். இப்படி வந்து இப்படி க்ரோஸ் ஆகி இப்படி எந்த பக்கத்துக்கு போகுதோ லெஃப்ட் பக்கத்துக்கு போகுது. லெஃப்டாக வந்தது என்ன, ரைட் பக்கத்துக்கு போகும். சோபாலைக்கு இருக்கிறேன்.
சரியா? இப்போ பாருங்கள், இங்கே தானே க்ரோஸ் ஆகுது, இந்த இடத்துல தானே பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிறது என்ன, இந்த பகுதி இடைப்பட்ட பகுதி தானே பிரெயின் ஸ்டெம். அப்போ இந்த பிரெயின் ஸ்டெம்மில் ஏதாவது ஒரு பகுதியில் மெடுலாவிலையோ போன்ஸ்லையோ மிட் பிரெயின்லேயோ பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னோம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ரைட் சைட் பக்கம் உள்ள இங்கே பாதிப்பு வந்துட்டு, இங்கே பாதிப்பு வந்தால் பாருங்கள் எந்த பக்கம் வேலை செய்யாமல் போகும், லெஃப்ட் சைட் தான் வேலை செய்யாமல் போகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் எந்த பக்கம் வேலை செய்யாமல் போகும், ரைட் பக்கம் வேலை செய்யாமல் போகும். அதான் சொல்கிறாங்க கொண்ட்ராலேட்ரல். பார்த்தீங்களா, ரைட்னா லெஃப்ட், லெஃப்ட்னா ரைட், எதிர்பக்கம். கொண்ட்ராலேட்ரல் சைட்டில் ஹெமிபெரசிஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, மசில் வீக் ஆகும். மசில் என்ன, இது மசிலுக்கு தனி சப்ளை பண்ணும், இந்த மசில் என்ன செய்யும், வீக் ஆகும், வேலை செய்யாமல் போகும். அதுதான் ஹெமிபெரசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாதிப்பு ஏற்படும். அப்போ பாருங்கள், கிரேனியலில் மோட்டார் சென்சரியை கொண்டு வரதுக்கு ஒன்று பார்த்தோம், அது ஒரு டேமேஜ் வரும். அதே மோட்டார் கொண்டு வர ஸ்பைனல் கோட்டுக்கு மோட்டார் கொண்டு வர அந்த டேமேஜ் ஏற்படும். அதே மாதிரி என்ன, இப்போ ஸ்பைனல் கோட்லேருந்து சென்சரி அந்த டேமேஜ் வந்தால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், பாருங்கள் மூன்றாவது கொண்ட்ராலேட்டரல் சென்சரி லாஸ் இன் த பாடி அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, கீழே என்ன இருக்கும், இப்படி ஸ்பைனல் கோட் இருக்கும், அப்படி தானே. இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்பைனல் கோட்டை நாங்கள் அழைக்கிறோன்னு பாருங்கள். இது என்ன, நடுவில் உள்ள கிரே மேட்டர் பகுதி. இப்போ தோசல் கோலம் பாத்வே எடுப்போம். தோசல் கோலம் பாத்வேயால் என்னென்ன சென்சேஷன் கடத்தப்படும்னு படித்தோம். அப்போ அது என்ன செய்யும், தோசல் ரூட்டில் ஒரு கங்க்லியனை உருவாக்கி போஸ்டரியர் ஹோனுக்கு போய் அங்கே சினப்ஸ் நடக்குமா, நடக்காது. நடக்காமல் எங்கே போவோம், தோசல் ஒயிட் கோலத்துக்கு போய் ஸ்பைனல் கோடால் என்ன செய்யும், இப்படி மேலே ஏறும். அப்படி தானே படித்தோம். பாருங்கள் எப்படி இப்படி போகும். இப்படி போனது உங்களுக்கு தெரியும், தோசல் கோலம் பாத்வேயில் எங்கின மெடுலாவில் வச்சு, அப்படி தானே மெடுலாவில் வச்சு. உங்களுக்கு தெரியும் மெடுலாவில் என்ன, நியூக்ளியஸ் இருப்பார், 4 நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2 நியூக்ளியஸ். அதாவது இப்படி படித்தோம் பாருங்கள், நியூக்ளியஸ் இப்படி படித்தோம். மெடுலாவில் 4 நியூக்ளியஸ் கிரஸ்ஸாலிஸ், நியூக்ளியஸ் கியூனேட்டஸ்னு படித்தோம். அப்பர் லிம்புக்குரியது, லோவர் லிம்புக்குரியது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு படித்தோம். அங்கே போய் இந்த 4 ஃபைபர்ஸ் அப்பர் லிம்புக்குரியது, லோவர் லிம்புக்கு போய் இங்கே ஜாயின் ஆகிட்டு அடுத்து என்ன நடக்கும், இப்படி இவங்க 2 பேரும், அதாவது இந்த சைட்லேருந்து போன ரைட் சைடில் போன 2 பேரும் இங்கால பக்கம் வருவாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து போன இவங்க 2 பேரும் இங்காலேருந்து வருவாங்க. வந்து என்ன, மீடியல் லமினஸ் கிரஸ்ஸாக மேலே ஏறி அடுத்தடுத்த மெடுலாவிலேருந்து போன்ஸ் மிட் பிரெயினை தாண்டி மேலே போவாங்கன்னு பார்த்தேன். அப்போ அங்கே க்ரோஸ் நடக்குது. அப்போ பாருங்கள், மேலே போகக்குள்ள ரைட்டால் போனது எங்கே போகுது, லெஃப்ட்டுக்கு போகுது, அப்படி தானே. அப்போ நாங்கள் அதை எல்லாத்தையும் கீழே போகிற இல்லை பாருங்கள், மெடியுலாவுக்கு போய் ரைட்டால் போனது எப்படி போகுது, லெஃப்டால் போகுதுன்னு மட்டும் இப்படி ஏறும். சரியா, என்ன பாத்வேயில், தோசல் கோலம் பாத்வேயில். அதே மாதிரி இப்போ நம்மட அண்டோலேட்டல் பாத்வேயில் அண்டரிய ஸ்பைனோதாலமிக் பாத்வே, லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேன்னு இருக்குதுன்னு. இப்போ அண்டரிய ஸ்பைனோதாலமிக் பாத்வே பாருங்கள், இப்படி வந்து தோசல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி போஸ்டரியர் ஹோனில் என்ன நடக்கும், சினப்ஸை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரோன் முடியும், அப்படி தானே. அப்புறம் செகண்ட் ஆர்டர் நியூரோன் ஆரம்பித்து என்ன செய்யும், இப்படி அண்டரிய வைட் கொமிசரால் போய் இப்படி இங்கே போகும்னு பார்த்தோம், அண்டரிய வைட் குளத்துக்கு போகும்னு பார்த்தோம். அண்டரிய வைட் குளத்துக்கு போய் என்ன செய்யும், இப்படி மேலே ஏறும்னு பார்த்தோம் பாருங்கள். அப்போ இங்கேயும் வந்து என்ன நடக்குது, ரைட் சைடில் உள்ளது எங்கே போகுதோ லெஃப்ட் சைடால் மேலே ஏறுது. அதே மாதிரி இங்காலேருந்து வந்தால் என்ன நடக்கும், தோசல் ரூட்டில் கங்க்லியன் உருவாக்கி இப்படி வந்து இங்கே ஃபர்ஸ்டோட நியூரோன் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன, இது இப்படி வந்து இப்படி ஏறும், அப்படி தானே பார்த்தோம். அப்போ பாருங்கள், இங்கே வந்து என்ன, லெஃப்ட் சைட்லேருந்து வந்தது ரைட் சைட்டுக்கு போகுது, அப்படி தானே. இங்கே என்ன செய்யுது, இது ஆகி தான் ஏறுது. அப்போ பாருங்கள், இங்கே தோசல் கோலம் பாத்வேயில் இது நான் வந்து என்ன சைட்னு எடுத்தேன், தோசல் கோலம் பாத்வேயில் இது ரைட் சைடு, அது எங்கே போகுது, லெஃப்ட் சைட்டுக்கு போகுது. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள்,
ரைட் சைட்லேருந்து வார சரியா, ரைட் சைட்லேருந்து வார நம்ம இவர் அண்டர் எக்ஸ்பெரிமெண்டல் டைனமிக் பாத்வே என்ன செய்யும், அவர் எங்கே போவார், இங்கேயே க்ரோஸ் ஆகி லெஃப்ட் சைடுக்கு போவார். ஒரு இங்கேயே க்ரோஸ் ஆகி இப்படி மேலே லெஃப்ட் சைடால் மேலே போவார். பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு தான் போகுது. அதே மாதிரி லெட்டரல் எக்ஸ்பெரிமெண்டல் டைனமிக் பாத்வே என்ன, தோசர் ரூட்டில் கங்கலியனை உருவாக்கி இங்கே ஸ்னாப்ஸை ஏற்படுத்திட்டு எங்கே போவார், இங்கால பக்கம் லெட்டல் ஒயிட் குளத்தால் போய் தான் என்ன மேலே ஏறுவார். அவரும் பாருங்கள் ரைட் சைட்லேருந்து எங்கே போகிறார், லெஃப்ட் சைடுக்கு தான் போகிறார். அப்போ அவரை நான் எழுதுகிறேன், இங்கே பாருங்கள் லெட்டர் எக்ஸ்பெரிமெண்டல் டைனமிக் பாத்வேயும் ரைட் சைட்லேருந்து எங்கே போவார், இப்படி லெஃப்ட் சைடுக்கு தான் போவார். அப்போ பாருங்கள் இங்கே பிரெயின் ஸ்டெம் இதானே பிரெயின் ஸ்டெம் பகுதி, இதில் ஏதாவது பாதிப்பு நடந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இந்த தோசல் குளம் பாத்வேல இங்கே பாதிப்பு வந்துட்டு வைங்க, என்ன பாருங்கள் ரைட் சைட் லெஃப்ட் சைட் அதான் பாதிக்கப்படுது. அதே மாதிரி இதில் பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள் ரைட் சைட் லெஃப்ட் சைட். அதே மாதிரி லெட்டர் எக்ஸ்பெரிமெண்டல் டைனமிக் பாத்வேல என்ன, இங்கே ஏதாவது பிரெயின் ஸ்டெம்மில் பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ரைட் சைட் லெஃப்ட் சைட் தான் பாதிக்கப்படுது. ரைட் சைட்லேருந்து போகிறது சென்சேஷன் கொண்டு போகாமல் பாதிக்கப்படுது. அப்போ இது என்ன, இதுவும் என்ன கொண்டாலேட்டரல் சென்சரி லோஸ் இந்த பொடியே ஏற்படும் இல்லைங்களா. கொண்டாலேட்டரல் இதெல்லாம் சென்சரியை கொண்டு போகிறதாக்கள் தானே, கொண்டாலேட்டரல் சென்சரி ஏற்படும் பொடியில். அப்போ பிரெயின் ஸ்டெம்மில் லீசன் வந்தீங்கன்னா இவ்வளோ பாதிப்பும் பிரதானமாக 3 பாதிப்பு வரும். சரியா, இது விளங்கிட்டா. இப்போ வாங்க பிரதானம் அதுக்கு போவோம். பாருங்கள், இப்போ நான் வந்து பிரெயின் ஸ்டெம் லீசன் உங்களுக்கு தெரியும். பிரெயின் ஸ்டெம்மில் எத்தனை பகுதி, 3 பகுதி இருக்குது. இந்த 3 பகுதியிலையும் என்னென்ன லீசன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று மெடியூலா ஒப்ளங்கேட்டான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மெடியூலா ஒப்ளங்கேட்டா ரெண்டு ஒன்று தான். அடுத்தது வந்து போன்ஸ் அதானே பிரெயின் ஸ்டெம்மில் பகுதி, இன்னொன்று மிட் பிரெயின். சரியா, அப்போ மெடுலா ஒப்ளங்கேட்டாவில் என்ன பாதிப்பு வரலாம்னு சொன்னால் 2 பாதிப்பு சொல்கிறாங்க. சரியா, என்னென்னு சொன்னால் மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம்னு ஒன்று ஏற்படுமா. அடுத்தது வந்து லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம்னு ஒன்று ஏற்படுமா. சரியா, சிண்ட்ரோம். இப்படி 2 வகையான பாதிப்பு ஏற்படுமா மெடுலாவில். அந்த 2 வகையான பாதிப்பு ஏற்படுத்த என்ன, இந்த 3 வகையான இதுவும் நடக்கும். சரியா, அதே மாதிரி போன்ஸில் 3 கதைக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் பொண்டைன் ஹீமரேஜின்னு ஒன்று ஏற்படுமா. பொண்டைன் ஹீமரேஜ். அதே மாதிரி டியூமர் ஆஃப் போன்ஸ் ஏற்படுமா போன்ஸில், டியூமர் ஆஃப் போன்ஸ். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆஃப் போன்ஸ், இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் பாதிப்பு வருமா. இன்ஃபெக்ஷன் ஆஃப் போன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக என்னென்னு பார்ப்போம். அடுத்து மிட் பிரெயினில் பாருங்கள், மிட் பிரெயினை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா, மிட் பிரெயின் என்ன செய்கிறாங்க, 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வென்ட்ரல் சைட், மிட் பிரெயினில் வென்ட்ரல் சைடில் சிண்ட்ரோம் ஏற்படுமா. அப்போ வென்ட்ரல்னா அண்டரியர் பக்கம், மிட் பிரெயினில் அண்டரியர் பக்கம் சிண்ட்ரோம் ஏற்படுமா. அடுத்தது சொல்கிறாங்க டோர்சல் மிட் பிரெயினில் டோர்சல் பக்கம் சிண்ட்ரோம் ஏற்படுமா. சரியா, அதாவது வென்ட்ரல் சைடில் எது இன்வால்வ் ஆகும் உங்களுக்கு தெரியும். மிட் பிரெயினை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மிட் பிரெயினில் இப்படி மிட் பிரெயின் சொன்னால் இந்த பகுதி டெக்டம், இது டெக்மெண்டம், இது பேசிஸ்ன்னு சொன்னேன், அப்படி தானே. அப்போ வென்ட்ரல் பகுதின்னு சொன்னால் என்ன, இந்த டெக்மெண்டமும் இந்த பேசிஸும் இவங்க 2 பேரும் தான் என்ன முன்பக்கம் அண்டரியர் பக்கம். சரியா, அவங்க தான் என்ன இதில் பாதிக்கப்படுவாங்க, இன்வால்வ்மெண்ட் ஆகுவாங்க. சரியா, அப்போ இது யார் இன்வால்வ்மெண்ட் ஆகுற, இன்வால்வ்மெண்ட் ஆஃப் பேசிஸும் அண்ட் டெக்மெண்டமும். இதுதான் பேசிஸ், இது என்ன டெக்மெண்டம், இது என்ன டெக்டம். அப்போ டோர்சல் பிரெயின் சிண்ட்ரோமில் யார் இன்வால்வ் ஆவாங்க,
ஆஃப் டெக்டம். சரியா? அப்போ இவங்க வென்ட்ரல் மிட் பிரெயின் சிண்ட்ரோம், இவங்க பேசிஸும் டெக்மெண்டும் இன்வால்வ் ஆகி அந்த பாதிப்பு வந்துச்சுன்னா, அந்த பகுதியில் பாதிப்பு வந்துச்சுன்னா 3 வகையான சிண்ட்ரோம் வருமா. ஒன்று வேபர் சிண்ட்ரோம்னு உண்டு. அதே மாதிரி 2 சொல்கிறாங்க பெனடிக்ட் சிண்ட்ரோம்னு உண்டு சிண்ட்ரோம். இன்னொரு சிண்ட்ரோம் சொல்கிறாங்க க்ளோட் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன சிண்ட்ரோம்? க்ளோட் சிண்ட்ரோம். இப்படி 3 வகையான சிண்ட்ரோம் வரும். டெக்டம் இன்வால்வ் ஆகினா 2 வகையான சிண்ட்ரோம். ஒன்று நோர்த் நகல் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. என்ன? நோர்த் நகல் சிண்ட்ரோமா. ஒன்று நோர்த் நாகல் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம். என்னென்ன எல்லாம் தனித்தனியாக பார்ப்போம். 2வது சொல்கிறாங்க பரிநாட் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. என்ன? பரிநாட் சிண்ட்ரோம். பரிநாட் சிண்ட்ரோம்னு இப்படி பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவர் மெடுலா ஆப்லாங்கேட்டா, 2வது போன்ஸ், 3வது மிட் பிரெயின்னு போகும். அப்போ பாருங்கள், மெடுலா ஆப்லாங்கேட்டாவில் மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம், லேட்டரல் மெடுலரி சிண்ட்ரோம்னு என்னென்னு பார்ப்போம். சரியா? முதலாவது தலைப்பு மெடுலா ஆப்லாங்கேட்டா, அதில் லீசன். சரியா? முதலாவது மெடுலா ஆப்லாங்கேட்டா. அப்போ பாருங்கள், மெடுலா ஆப்லாங்கேட்டாவில் இந்த மெடுலா பகுதிக்கு பிளட் சப்ளை செய்கிறது. சரியா? பிளட் சப்ளை நம்ம இப்போ பின்னுக்கு படிப்போம். பிளட் சப்ளை, பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாக பிளட் சப்ளை எல்லாம் படிப்போம். சரியா? அப்போ எல்லா பிளட் சப்ளையும் பார்ப்போம். அப்போ அதுக்கு முதல் இங்கே நான் சும்மா தான் சொல்ல போகிறேன். சரியா? என்னென்ன, அதாவது மெடுலாக்கு என்னென்ன ஆர்ட்ரி பிளட் சப்ளை பண்ண போகுதுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். சரியா? பிறகு பின்னுக்கு இன்னொரு 7-8 கிளாஸ் முடிய ஃபுல்லாக பார்ப்போம். சரியா? இப்போ நான் சொல்ல போகிறேன், அது நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ பாருங்கள், மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு வேர்டெப்ரல் ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி தான். என்ன ஆர்ட்ரி? வேர்டெப்ரல் ஆர்ட்ரி. இந்த வேர்டெப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து வேர்டெப்ரல் ஆர்டரி, இந்த ஆர்டரியிலேருந்து யார் வருவார்னு சொன்னால் போஸ்டரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி வருவார். இந்த ஆர்ட்ரி என்ன செய்யுமா, இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு பிளட் சப்ளை வழங்குமா முதலாவது. அதே மாதிரி 2வது இந்த வேர்டெப்ரல் ஆர்ட்ரியிலேருந்தே. சரியா? இந்த வேர்டெப்ரல் ஆர்ட்ரியிலேருந்தே யார் வருவார்னு சொன்னால் 2வதா மெடுலரி ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி வருவாராம். அவரும் என்ன செய்வாராம், அப்போ வேர்டெப்ரல் ஆர்ட்ரிலேருந்து ஒரு பிராஞ்சாக போஸ்டரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரியும் இன்னொரு பிராஞ்சாக மெடுலரி ஆர்ட்ரியும் வருவார். இவங்க 2 பேர் என்ன செய்வாங்க, மெடுலா ஆப்லாங்கேட்டா. சரி, இவங்க 2 பேர் என்ன செய்வாங்களாம், மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு பிளட் சப்ளை பண்ணுவாங்களாம். அதே மாதிரி 3வது பேசைலர் ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி வரும். பேசைலர் ஆர்ட்ரி. இந்த பேசைலர் ஆர்ட்ரியிலிருந்து அண்டரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி வருவாராம். இந்த ஆர்டரியும் என்ன செய்யுமா, இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு பிளட் சப்ளை பண்ணுவோம். இந்த ஆர்டரிகள் என்ன செய்யும்னு சொன்னால் டேமேஜ் ஆகினா, இந்த ஆர்டரிகள் என்ன செய்யும், டேமேஜ் ஆகினா இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு என்ன செய்யும், பிளட் சப்ளை இல்லாமல் போகும். இந்த பிளட் சப்ளை இல்லாமல் போனால் மெடுலாட என்ன செய்யப்படும், பகுதிகள் பாதிக்கப்பட போகுது. சரியா? அப்போ பாருங்கள், இந்த போஸ்டரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி தானே, அவரை முன்னெழுத்து PICA, அது ஷோர்ட்டா பிகா ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன? பிகா. அதே மாதிரி இந்த அண்டரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி AICA, ஐக்கான்னு சொல்லுவாங்க. சரியா? ஷோர்ட்டாக சொல்கிறது பிகா ஐக்கா, என்ன வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் பிகா ஐக்கான்னு தான் சொல்லிட்டு போகிறேன், ஃபுல் பேரை சொல்ல போகிறது இல்லை. இப்போ பாருங்கள், மெடுலா ஆப்லாங்கேட்டாவில் 2 சிண்ட்ரோம் வரும்னு படிக்கும். ஒன்று என்ன, ஒன்று லேட்டரல் மெடுலரி சிண்ட்ரோம், லேட்டரல் மெடுலரி
சிண்ட்ரோம். அதே மாதிரி என்ன மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம்னு சொன்னேன், அப்படி தானே? இந்த லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம் என்ன இது பாதிக்கப்பட்டான்னு சொன்னால் பிக்கா, அதாவது முதலாவது எழுதிக்கிறேன், பிக்கான்ற ஆள் பாதிக்கப்பட்டால் வாரது. பிக்கான்ற ஆளோ இல்லாட்டி வேட்டபிள் ஆட்டியும் பிக்கா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த வேட்டபிள் ஆட்டி பாதிக்கப்பட்டால் பிக்கா ஆட்டிக்கு சப்ளை நடக்குமான்னு நடக்காது, பிக்கா ஆட்டியால் வரையலுமா வரையலாது. அப்போ சொல்கிறாங்க இந்த பிக்கா ஆட்டி இல்லாட்டி வேட்டபிள் ஆட்டி ரெண்டு பாதிக்கப்பட்டாலும் என்ன லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம் வருமா? அப்போ என்னென்ன பாதிக்கப்பட்டால் வரும்? பிக்கா ஆட்டி அல்லது வேட்டபிள் ஆட்டி. சரியா? இது பாதிக்கப்பட்டால் லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம் வருமா? அதே மாதிரி மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம் அப்படின்றது சொன்னால் இதுன்னு சொன்னால் என்ன ஆட்டின்னு சொன்னால் இவர் மெடுலரி ஆட்டி இருக்கிறார் தானே, அதாவது வேட்டபிள் ஆட்டிலேருந்து வர மெடுலரி ஆட்டி பாதிக்கப்பட்டால் மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம் வருமா? அப்போ மெடுலரி ஆர்டரி பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி வேட்டபிள் ஆர்டரி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போ நான் சொல்கிறேன் மெடுலரி ஆர்டரி பாதிக்கப்பட்டால் என்ன வரும்? அதாவது வேட்டபிள் ஆர்டரியோட பிராஞ்சான என்ன மெடுலரி ஆர்டரி. அப்போ மெடுலரி ஆர்டரி பாதிக்கப்பட்ட என்ன வரப்போகுது? சரியா? இது விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், அடுத்தது போவோம். இப்போ லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோத்தை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். முதலாவது லெட்டரல் மெடுலரி சிண்ட்ரோம். இந்த லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம் எதால் வரும்? பிக்கா, அதாவது வேட்டபிள் ஆர்டரியோட பிக்கா ஆர்டரி பாதிக்கப்படுறதால என்ன வரப்போதோ லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம் வரப்போகுது. அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஸ்பைனல் கோட் கீறினேன். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக மெடுலாவை வரைஞ்சி காட்டினேன். சரியா? அந்த லெவலில் எது லெட்ரல் சைடுன்னு பார்ப்போம். சரியா? மெடுலாட லெட்ரல் சைடு எதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் எங்களை போட்டிக்கிறேன். இதான் என்ன மெடுலாட ஒரு இது என்ன லெவல் ஆஃப் சென்சரி டிகேசேஷன். சரியா? அப்போ லெட்ரல் சைடுன்னு சொன்னால் இந்த சைடு இப்படி. சரியா? இப்படி பாதிக்கப்பட்டா பாருங்கள், இப்படி பாதிக்கப்பட்டா ரெண்டு சைடு ஏதாவது ஒரு சைடு. சரியா? ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு இப்படி பாதிக்கப்பட்டா. இல்லாட்டி லெவல் ஆஃப் ஒலிவில் சொல்கிறேன்னு சொன்னால் இப்படி இந்த பாருங்கள், பாருங்கள் லெவல் ஆஃப் ஜஸ்ட் இன்வெரிட் டு த பாயிண்ட்ஸ் இதில் சொல்கிறேன்னா இப்படி பாதிக்கப்பட்டா. சரியா? அதாவது இந்த சைடு இங்கால பக்கம் இல்லாட்டி இங்கால சைடு ரெண்டு சைடும் எடுக்கலாம். சரியா? ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் எடுக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் எந்த சைடுன்னு சொன்னால் அழகான ஒரு படம். இந்த லெவல் ஆஃப் ஒலிவ் அதை கீறி அந்த சைட் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் கீரை போகிறேன். சரியா? கீரி எடுக்க போகிறேன். சரியா? அப்போ பாருங்கள் லெவல் ஆஃப் ஒலிவை கீறேன். ஏதாவது ஒரு லெவலில் பாதிக்கப்படலாம், நான் இங்கே விளங்கப்படுத்துறதுக்காக லெவல் ஆஃப் ஒலிவை எடுக்கிறேன். சரியா? பாருங்கள், இப்போ லெவல் ஆஃப் ஒலிவை எடுத்துக்கிறேன். அதில் என்ன லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம், மெடுலாட லெட்ரல் பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கணுமா? மெடுலாட லெட்ரல் பக்கம்னு சொன்னால் எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பகுதி இப்படியே பாருங்கள், சரியா? இப்படி என்ன செய்யப்பட்டிருக்குமா? பாதிக்கப்பட்டிருக்குமா? இப்படியே பாதிக்கப்பட்டிருக்கும். ரெண்டு சைடும் பாதிக்கப்படலாம். சரியா? ரெண்டு சைடும் என்ன செய்யப்படலாம்? பாதிக்கப்படணும். பாருங்கள், இப்படியே பாதிக்கப்படுறது. ரெண்டு சைடும் பாதிக்கப்படலாம். நான் ஒரு சைடுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ என்ன ஒரு சைடுக்கு செய்ய போகிறேன். அப்போ பாருங்கள், இதைத்தான் சொல்கிறது என்ன லெட்டல், அதாவது மெடுலாட பாருங்கள், மெடுலா இருக்குது. மெடுலாட இது லெட்டல் பக்கம் தானே, இங்கால ஓரத்தில் உள்ளது. அதில் இப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் லெட்டல் மெடுலரி சிண்ட்ரோம் வரும். அது எதால்? பிக்கா இல்லாட்டி வேட்டபிள் ஆர்டரி இந்த பகுதிக்கு என்ன செய்ய போதோ சப்ளை பண்ண போதும். அது டேமேஜ் ஆகிறதால சரியா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த பகுதி பாதிக்கப்படும். இந்த பகுதி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம். சரியா? அப்போ பாருங்கள். சரியா? அப்போ எங்கே இப்போ இந்த லெட்டல் பக்கம் பாதிக்கப்பட்டாலும் முக்கியமானது கொஞ்சம் தான் சொல்கிறாங்க. சரியா? இப்போ லெட்டரில் உள்ள பகுதி பாதிக்கப்பட்டாலும் அதில் உள்ள அவ்வளோத்தையும் சொல்லலை. அதுலேயும் முக்கியமான பகுதிகள் மட்டும் இங்கே எடுத்து சொல்கிறாங்க. இப்போ சரியா? முக்கியமான பகுதி, இப்போ நம்ம முக்கியமான பகுதி தான் குறித்தோம். அதே மாதிரி இந்த முக்கியமான பகுதியை மட்டும் எடுத்து அது பாதிக்கப்படும், அதால் என்னென்ன வரும்னு சொல்கிறாங்க.
இப்போ பாருங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்பைனோதாலமிக் ட்ராக் இருக்குதுனே, இந்த பாருங்கள் இந்த இருக்குது ஸ்பைனோதாலமிக் ட்ராக் பாருங்கள். இதில் வந்து லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக் மட்டும்தான் குறிச்சி காட்டிருக்குது. ஆனால் இந்த லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக், அதே மாதிரி அண்டர் ஸ்பைனோதாலமிக் ட்ராக், அதே மாதிரி மைனர் பாத்வே எல்லாமே எதால் போகுதோ, அதாவது மெடுலாக்குள்ளே எதால் போகுதோ, ஸ்பைனல் மெனிஸ்கஸ்ன்ற அந்த பகுதிகளால் தான் போகுது. இப்போ அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அதெல்லாம் போகும். ஆனால் இதில் லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்கை மட்டும்தான் குறிச்சி காட்டிக்கிறாங்க. இப்போ நான் உண்மையாக எங்கே என்ன அந்த 3 ட்ராக், அதாவது லெட்டரல் அண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் ட்ராக் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. சரியா, லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக், அண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் ட்ராக், அதோட சேர்ந்து போகிற மைனர் பாத்வே எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சரியா, அப்போ இங்கே லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் குறிக்கிறதுக்கு என்ன எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? அப்போ பாருங்கள். சரியா, அப்போ இங்கே என்ன ஸ்பைனோதாலமிக் ட்ராக் பாதிக்கப்பட போகுது. அப்போ நான் பொதுவாக எழுதுகிறேன், லெட்டரல் எழுதாமல் என்ன எழுத போகிறேன், ஸ்பைனோதாலமிக் ட்ராக் பாதிக்கப்படுது போகுதுன்னு எழுதுறேன். அதாவது அது அண்டீரியராகவும் இருக்கலாம், லெட்டரலாகவும் இருக்கலாம். அப்போ அண்டீரியர் அல்லது லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக் பாதிக்கப்படும். அதே மாதிரி வேறு எதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த நியூக்ளியஸ் அம்பிகஸ் இதை சொல்கிறாங்க. சரியா, அப்போ இப்படி தான் பாதிக்கப்படும். சரியா, நியூக்ளியஸ் அம்பிகஸும் என்ன செய்யப்படுமா, பாதிக்கப்படுமா. அதே மாதிரி வேறு யாருன்னு சொன்னால், இந்த நியூக்ளியஸ் டைஜெமினல் நேவோட நியூக்ளியஸ் அதுவும் பாதிக்கப்படுமா. அப்போ அதுவும் பாதிக்கப்படும். அப்போ நான் எழுதுகிறேன், நியூக்ளியஸ் ஆஃப் டைஜெமினல் நேவோட நியூக்ளியஸும் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். அடுத்து வேறு எது சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நீலக்கலர் இந்த அருகி 2 சைட்லேயும் அங்கே இருக்குது தானே. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இன்ஃபீரியர் வெஸ்டிபல் நியூக்ளியஸ். அதே மாதிரி இந்த மீடியல் வெஸ்டிபல் நியூக்ளியஸ் எல்லாமே பாதிக்கப்படுமா. அப்போ நான் பொதுவாக வெஸ்டிபல் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுதுன்னு எழுதுகிறேன். வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் இவ்வளோ பாதிக்கப்படும் எடுக்கிறாங்க. சரியா, இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. என்னென்னது, இந்த 4. சரியா, அப்போ பாருங்கள், இந்த ஸ்பைனோதாலமிக் அண்டீரியர் லெட்டரல், அப்போ அண்டீரியர் லெட்டரல் ஸ்பைனோதாலமிக், அதாவது அதில் உள்ள ஸ்பைனல் மெனிஸ்கஸ் அப்படி தானே, அது என்ன மெடுலாவில் அது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் என்ன அண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்கால் எது கொண்டு போகுது உங்களுக்கு தெரியும், க்ரூ டச் கொண்டு போகப்படும்னு பார்த்தோம். அதே மாதிரி லெட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்கால் என்ன கொண்டு போகப்படும், பெயின் டெம்பரேச்சர் கொண்டு போகப்படும்னு பார்த்தேன். அப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகுது, இங்கே லொஸ்ட் ஆக போகுது. சரியா, அப்போ இது என்ன சைட்டில் நான் வந்து டேமேஜ் ஆகி எடுத்துக்கிறேன், ரைட் சைட்டில். இங்கே டேமேஜ் ஆகலாம், நான் ஒரு சைட்டுக்கு எடுத்துக்கிறேன். மேனேஜா, இந்த ஒரு சைட்டுக்கு டேமேஜ் ஆகிச்சின்னு சொன்னால் நம்ம சொன்னோம் நேரத்தோட எப்படி, இங்கே பாருங்கள், இந்த சென்சரியை கொண்டு போகிற ஆக்கள் டேமேஜ் ஆகினா ரைட் சைட் நம்ம டேமேஜ் ஆகுதுன்னு எடுத்தால் லெஃப்ட் சைட் தான், ரைட் சைட்டில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு தான் பாதிப்பு ஏற்படும்னு சொன்னேன். அப்போ அது என்ன, கொண்டாலேட்டர். அப்போ எங்கே என்ன நடக்க போதோ அண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் ட்ராக் பாதிக்கப்படுறதால இப்போ ரைட் சைட் இது பாதிக்கிறதால லெஃப்ட் சைடில் இது ஏற்படும். அப்படி தானே. அப்போ பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இதால் என்ன, பெயின் டெம்பரேச்சர் அதே மாதிரி க்ரூ டச் இதெல்லாம் என்ன செய்ய போதோ லொஸ் ஆக போகுது. அப்படி தானே, லொஸ் ஆக போகுது. ஆனால் என்ன சைட், கொண்ட்ராலேட்டரல் சைட். ரைட் சைட்னா லெஃப்ட், கொண்ட்ராலேட்டரல் சைடில் நடக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து நியூக்ளியஸ் அம்பிகஸ், இது பாதிக்கப்பட்டால் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நியூக்ளியஸ் அம்பிகஸ் பாதிக்கப்பட்டால் நியூக்ளியஸ் அம்பிகஸ் என்னதுக்கு உதவும்னு சொன்னால், நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருந்தேன் பாருங்கள். அதில் வந்து நியூக்ளியஸ் அம்பிகஸ்ட வேலை என்னென்னு போட்டு, அந்த நியூக்ளியஸ் அம்பிகஸ் வந்து என்ன, அதான் கிரேனியல் நேவ் 9, 10 அதை வெளிப்படுத்தும். சரியா, அதாவது முழுங்குறது, செவலோயிங், அதே மாதிரி வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பெலிக்ஸ் மசில்ஸ் அதுக்கு சப்ளை பண்ணுறதெல்லாம் இவங்க தான் சொன்னேன், நியூக்ளியஸ் அம்பிகஸ்லேருந்து போகிற கிரேனியல் நேவ். அப்போ இங்கே வந்து இது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த பகுதி அந்த நியூக்ளியஸ் அம்பிகஸ் பாதிக்கப்பட்டோம். அப்போ நியூக்ளியஸ் அம்பிகஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதிகளுக்கான வேலை நடக்குமா, நடக்காது. அதனால் விழுங்குவதில் என்ன நடக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா, விழுங்குறது எப்படி இருக்கும், அதாவது முழுங்குறது கஷ்டமாக இருக்கும். அது சொல்லுவாங்க டிஸ்பேஜியான்னு சொல்லுவாங்க. என்ன, அப்போ என்ன ஏற்படும், டிஸ்பேஜியே ஏற்படும், விழுங்குறது கஷ்டம். அதே மாதிரி வேறு என்ன, பேச்சு உருவாக்குறது இவர் தானே. அப்போ பேச்சு என்ன, இப்போ தெளிவில்லாமல் போகும். சரியா, பேச்சு எப்படி இருக்கும், பேச்சு தெளிவில்லாமல் போகும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க சொன்னால்
டிசாத்ரியான்னு சொல்லுவாங்க. என்ன டிசாத்ரியான்னு சொல்லுவாங்க. பேஜ் கஷ்டமாக வர, பேஜ் தெளிவில்லாமல் போகிறது. அதே மாதிரி லெரிக்ஸ் மசில், அந்த மசில்கள்லாம் இதுதான் நீ கொடுக்கும் சப்ளை மோட்டர் அவுட்புட்டு. இப்போ அந்த மசில் இப்போ வேலை செய்யுமா? மசில் வந்து வேலை செய்யாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மசில்லாம் வேலை செய்ய போகாமலு சொல்கிறாங்க, அதாவது பலவீனமாகும்னு சொல்கிறாங்க. மசில் வந்து அந்த அதுக்குரிய மசில்னால் வீக்னஸ் ஆகும் அப்படின்னா ஆகும். சரி, அடுத்து வந்து பாருங்கள், நியூக்ளியஸ் ஆஃப் டைஜெமினல் நேவ். அந்த டைஜெமினல் நேவோட நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ அதில் வேலை என்னென்னு பார்க்கணும். சரியா, நியூக்ளியஸ் ஆஃப் டைஜெமினல் நேவோட வேலை என்னென்னு பார்க்கணும். அதாவது மெடுலாவில் உள்ள நியூக்ளியஸ் ஆஃப் டைஜெமினல் நேவோட அந்த நேவோட நியூக்ளியஸ்ட்டை, டைஜெமினல் நேவ் நியூக்ளியஸ்ட்டை, மெடுலாவில் உள்ள அந்த நியூக்ளியஸ்ட்டை வேலை என்ன? டைஜெமினல் நேவோட, அதாவது ஃபேஸில் இருந்து பெயின், டெம்பரேச்சர், அந்த சென்சேஷனை கொண்டு போகிறது தான் வேலை. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? ஃபேஸ்லேருந்து பெயின், டெம்பரேச்சர், சென்சேஷன்லாம் லொஸ் ஆக போகுது. அப்படி லொஸ் ஆக போகுது. அப்போ இது வந்து கொண்டாலேட்டல் சைட்டாக இப்சிலேட்டலான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் ஏற்கனவே. இங்கே பாருங்கள், நம்மளோட கிரேனியல் நேவ் அதில் நியூக்ளியஸ் டேமேஜ் ஆகினா இப்சிலேட்டர், அப்படி தானே? அப்போ இது இப்சிலேட்டலுக்குரிய டைப். சரியா, அப்போ பாருங்கள், இது என்ன நடக்க போகுது? இப்போ ஃபேஸ்ட பெயின், சரியா, ஃபேஸ்ட பெயின், அதே மாதிரி டெம்பரேச்சர், இதெல்லாம் என்ன செய்ய போதோ லொஸ் ஆக போகுது. சரியா, அதே மாதிரி வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் இதுவும் பாதிக்கப்படுது தானே? அப்போ வெஸ்டிபிள் நியூக்ளியஸ், இந்த மெடியூலாவில் வெஸ்டிபிள் நியூக்ளியஸ்ட வேலை என்ன? பேலன்ஸ், அப்படி தானே பார்த்தோம். சமநிலை பேன்றது தான் அதில் வேலைன்னு பார்த்தோம். அப்போ இப்போ என்ன? சமநிலை இழக்கப்பட போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் சமநிலை இழக்கப்பட்டால் என்னென்ன வரலாம்? தலை சுத்தல் வரலாம், அப்படி தானே? வேட்டிக்கோன்னு சொல்லுவாங்க தலை சுத்தலுக்கு. அதே மாதிரி நோசியான என்ன? சத்தி வர மாதிரி குமட்டல், அதுதான் சொல்கிறது நேசியா. அது வாமிட்டிங் என்ன? சத்தி வாரது, அது வரலாம். அதே மாதிரி நிஸ்டாக்மஸும் வரலாம். நிஸ்டாக்மஸ்னு என்னென்னா, பேலன்ஸ் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் கண் வந்து தானாக செய்யுமா, தானாக அங்காலங்களாக செய்யுமா. ஏன் பேலன்ஸ் இல்லையே, அதால் உருவாகிறது தான் என்ன? நிஸ்டாக்மஸ், கண்கள் தானாக செய்கிறது. இதெல்லாம் இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியை பாதிக்கப்படுறதால வருது. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, 5வது என்னென்னு சொன்னால், சரியா பாருங்கள், அதாவது லெட்டல் மெடலரி சிண்டமில் 5வது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹோனர் சிண்டம்னோட ஏற்படுமா. இப்சிலேட்டல் சைட்டில் ஹோனர் சிண்டம்னோட ஏற்படுமா. அது எதால் வருதுன்னு சொன்னால் டிசெண்டிங், சரியா, டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர்ன்ற ஒரு ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சிம்பத்தட்டிக்னு என்ன? சிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக்னா படிச்சிருப்பீங்க. சிம்பத்தட்டிக்னு என்ன? இப்போ நீங்கள் ஒரு நாயை கண்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்? உங்களோட கண் என்ன செய்யும்? மொழி பெருசாகும், அப்படி தானே? கண் மொழி பெருசாகும். அதே மாதிரி என்ன? உங்களோட வேருக்கும் பயம் வரும், ஹார்ட் ரேட் கூடும். இதெல்லாம் செய்கிறது யார்? சிம்பத்தட்டிக், அப்படி தானே? அப்போ இதெல்லாம் கூடி நடக்கிற அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வெளிக்காட்டப்படுது தானே? அப்போ இதுவும் வெளிக்காட்டப்படுதுன்னு சொன்னால் இதுக்கும் ஃபைபர் வரணும் தானே? அதுதான் சொல்கிறாங்க சிம்பத்தட்டிக் ஃபைபர், டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர். சரியா, அப்போ இவங்கெல்லாம் நடக்கணுமா இருந்தால் இவங்களுக்கு என்ன? ஒரு பாத்வே மூலமாக என்ன வரணும்? ஃபைபர்ஸ் வரணும். அதுதான் சொல்கிறாங்க டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர். அப்போ அதில் பாத்வே நாங்கள் சொல்ல தேவையில்லை. அப்போ டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர். அப்போ அந்த டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபரும் என்ன செய்வாராம்? இந்த லெட்டல் சைடில் இருந்து இங்கே காட்டையில் குறிக்கி, ஆனால் லெட்டல் சைடில் தான் இருப்பாராம். சரியா, அப்போ இந்த லெட்டல் சைட்டில் இது பாதிக்கப்பட்டால், லெட்டல் மெடலரி சிண்டம் ஏற்பட்டால் அந்த ஃபைபரும் டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபரும் என்ன செய்யப்படுமா? பாதிக்கப்படுமா. அப்போ டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்போ இந்த டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் இருக்கிறதால தான் உங்களோட கண் என்ன செய்யப்பட்டுக்குது? ஒரு நாயை கண்ணோட கண் மொழி பெருசாகிச்சு. சரியா, அப்போ இப்போ டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த லெட்டல் மெடலரி சிண்டமால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கண் வந்து விரியுமா? விரியாது, அப்படி தானே? அப்போ அந்த கண்ணை விரிக்கிற மசிலோட வேலை என்ன செய்ய போதோ, அந்த கண்ணை விரிக்கிற மசிலுக்கு தான் இவர் கொடுத்துட்டு இருப்பார், கண்ணை விரிக்க சொல்லி. அது குறைய போதும். அப்படி கண் என்ன செய்யப்படுதோ, விரிக்க இல்லாட்டி உங்களோட கண்ணியுமே என்ன செய்யும்? இவர் இல்லாட்டி என்ன செய்யும்? கண்ணிமை என்ன செய்யும்டா? சற்று இப்படி தொங்குமா. சரியா, கண்ணிமை சற்று கீழே விழும், தொங்கும்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் சொல்கிறது என்ன? கண்ணிமை கீழே விழுது. சரியா, கண்ணிமை கீழே விழுதுக்கு என்ன சொல்லுவாங்கடா? டோசிஸ் ஏற்படுமா. என்ன? டோசிஸ் ஏற்படுமா. என்ன? டோசிஸ் ஏற்படுமா. அது கண்ணிமை கீழே விழுது. அதே மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும், இந்த டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் தான் உங்களுக்கு தெரியும் என்னதை கொடுக்கும்? உங்களோட ஃபேஸில் உள்ள ஸ்வெட் கிளாண்ட், அதுக்கு வியர்வை சுரண்டி கொடுத்துட்ருக்கும்.
இப்போ இந்த சப்ளை வந்து குறைஞ்சின்னு சொன்னால் டிசெண்டிங் சிம்பத்திக் ஃபைபர் இது டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால், அதாவது அந்த லெட்டல் மெடுலரி சிண்டமால் இது வேக்காகாட்டி என்ன செய்யும், இந்த ஃபேஸுக்கான ஸ்வெட் கிளாண்ட் வந்து தூண்டப்படுமா, தூண்டப்படாது. அப்போ வேர்வை வருமா, வேர்வை வராது. அப்போ வியர்வை என்ன செய்யும், குறையும். வியர்வை குறைகிறத சொல்கிறாங்க அன்ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி உங்களோட கண்மணி இருக்குது தானே, கண்ணில் உள்ள மணி, இது என்ன செய்யும், உங்களுக்கு பயத்தால் என்ன செய்யும், இப்படி பெருசாகும், விரியும் தானே. அப்போ விரிகிறதுக்கு ஒரு மசில் தானே விரிய செய்யும். இப்போ இந்த சிம்பத்தட்டிக் ஃபைபரால் தானே அது நடக்குது. இப்போ சிம்பத்தட்டிக் ஃபைபர் வராட்டி என்ன நடக்கும், இந்த கண்மொழி வந்து, அதாவது பியூபில் வந்து, இந்த கண்மொழியை சொல்கிறது பியூபில் என்ன செய்யும், விரியுமா, விரியாது, சின்னதாகும். அப்படி தானே, சின்னதாகும். அப்போ சின்னதாக சுருங்கி போச்சுன்னு சொன்னால், ஏன் சின்னதாகி சுருங்கி போகுதுன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பத்தட்டிக் தான் விரிய வைப்பார். அப்போ சிம்பத்தட்டிக் இங்கே இல்லையே, பராசிம்பத்தட்டிக் தான் என்ன செய்வார், இவரை சுருக்குவார். அப்போ சிம்பத்தட்டிக் இல்லாட்டி இவர் பராசிம்பத்தட்டிக் என்ன செய்வாராம், நல்லா இவரை சுருக்கி விட்டுவார், சிம்பத்தட்டிக் இல்லை தானே அப்படின்னு சொல்லி. அப்போ பராசிம்பத்தட்டிக் என்ன செய்யும், சிம்பத்தட்டிக் இல்லாததால் நல்லா சுருக்கி விட்டுரும். அப்போ பியூபில் என்ன செய்யுமா, சுருங்குமா, சிறியதாகுமா. சரியா? அதுதான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் மயோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? பியூபில் அதாவது கண்மணி சின்னதாக என்ன சொல்கிறாங்க, சுருங்குறத மயோசிஸ். அப்போ இது மூன்றும் என்ன செய்யுமா, டிசெண்டிங் சிம்பத்திக் ஃபைபர் பாதிக்கப்படுறதால, இந்த லெட்டல் மெடுலரி சிம்பம் அதால் ஏற்படுற இதுலாம் அறிகுறிகளும். அப்போ இது எல்லாமே என்னென்னா இப்சிலேட்டர்னா பாதிக்கப்பட்ட பக்கத்துக்கு அதே பக்கம் தான் உருவாகும். இப்போ ரைட் சைட் மெடுலரி இது பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் ரைட் சைடுக்குரிய டிசெண்டிங் சிம்பத்திக் ஃபைபர் பாதிக்கும். இப்போ ரைட் சைடுக்குரிய டிசெண்டிங் சிம்பத்திக் பாதிக்கப்பட்டால் ரைட் சைட் கண் தான் என்ன செய்ய போதோ இப்படி நடக்க போகுது, ரைட் சைட் கண்ணில் தான் இதெல்லாம் நடக்க போகுது. விளைஞ்சா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஏற்பட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு. அப்போ இது என்ன இப்சிலேட்டர். ஏன்னு சொன்னால் இந்த பாத்வே வந்து, இந்த பாத்வே டிசெண்டிங் சிம்பத்திக் பாத்வே, இந்த பாத்வேயை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாத்வே வந்து எங்கேயுமே க்ரோஸ் ஆகாது. சரியா? க்ரோஸ் ஆகாட்டி என்ன, அதே பக்கம் தான் பாதிக்கப்படும். சரியா? அப்போ இதை தான் சொல்கிறாங்க பொதுவாக, இது அவ்வளோத்துக்கும் பொதுவாக ஒரு பேர் சொல்கிறாங்க இப்சிலேட்டலான, சரியா, இப்சிலேட்டலான ஹோனர் சிண்ட்ரம்னு சொல்கிறாங்க. என்ன, ஹோனர் சிண்ட்ரம்னு சொல்கிறாங்க. அதான் நான் வீடியோ கொடுங்க, இப்சிலேட்டலுக்கான ஹோனர் சிண்ட்ரம். அப்போ இதெல்லாம் ஏன் பாதிக்கப்படுது, அதாவது மெடுலாட லெட்டல் சைட் பாதிக்கப்படுறதால, இந்த லெட்டல் சைட்டுக்கு சப்ளை பண்ணுற இந்த பிக்காவேடபிள் ஆர்ட்ரி டேமேஜ் ஆகிறதால, அதாவது இந்த ஆர்ட்ரியெல்லாம் த்ரோம்போசிஸ், இந்த ஆர்ட்ரியில் என்ன ஏற்பட்டால் த்ரோம்போசிஸ். சரியா? த்ரோம்போசிஸ்னா இந்த ஆர்ட்ரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆர்ட்ரியில் வந்து, சரியா, ரத்தம் போகும் தானே, இந்த ரத்தம் வந்து என்ன செய்யுமா, உறைஞ்சி இப்படி கட்டி ஆகுமா. கட்டி ஆகிடுச்சின்னு சொன்னால் என்ன செய்யும், இப்படி கட்டியாகி இந்த ஆர்ட்ரியை வந்து என்ன ப்ளாக் ஆகிடும். ப்ளாக் ஆகினா என்ன, ரத்தம் போகலுமா, போகவே இல்லாது. அப்போ இந்த ரத்தம் போக இல்லாடி இந்த சைட்டுக்கு வந்து, அதாவது லெட்டல் மெடுலரி சிண்டம் என்ன செய்ய போகிறோம், உருவாகப்பட போகுது. இந்த லெட்டல் சைட்டுக்கு அதான் நீ சப்ளை பண்ணுற ஆர்ட்ரி லெட்டல் சைட்டுக்கு என்ன செய்ய போகிறது, ரத்தம் வராது, பிளட் சப்ளை இருக்காது. அதனால் என்ன, இந்தந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாதிக்கும். அந்தந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாதிக்கிறதால இந்தந்த இதெல்லாம் பொடியில் மாற்றங்கள் உருவாகும். சரியா? விளங்கிட்டு அதுதான் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இந்த பிக்காவேடபிள் ஆர்ட்ரி த்ரோம்போசிஸ் ஏற்படுறதால தான் லெட்டல் மெடுலரி சிண்டம் வருது. அப்போ லெட்டல் மெடுலரி சிண்டம் வரதால் இந்தந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படுது. அதனால் இந்தந்த விளைவுலாம் வருது. இது செஞ்சுருந்தால் சரி, இதான் லெட்டல் மெடுலரி சிண்டம். அடுத்தது வந்து மீடியல் மெடுலரி சிண்டம். அப்போ என்ன, மெடுலரி ஆர்ட்ரி, வேட்டபிள் ஆர்ட்ரி, அதாவது மெடுலரி ஆர்ட்ரியில் வேட்டபிள் ஆர்ட்ரியில் பிராஞ்சான மெடுலரி ஆர்ட்ரியில் த்ரோம்போசிஸ் ஏற்படுச்சுன்னா அப்போ மீடியல் சைட்டுக்கு என்ன செய்யாது, மெடுலாட மீடியல் சைட்டுக்கு பிளட் சப்ளை போகாது. அப்போ இங்கே லெட்டல் சைட் மாதிரி அங்கே மீடியல் சைட்டுக்கு பிளட் சப்ளை போகாட்டி என்ன நடக்கும்னு பார்ப்போம். என்னென்ன பாதிக்கப்படும், அதால் என்னென்ன வரும்னு பார்த்தா மெடுலா முடிஞ்சு. சரியா? சரி, அப்போ பாருங்கள், ரெண்டாவது என்ன, லெட்டல் மெடுலரி சிண்டம் முடிச்சிடும். ரெண்டாவது மீடியல் மெடுலரி சிண்டம். சரியா? இப்போ பாருங்கள், ரெண்டாவது என்ன, மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம். சரியா? இப்போ மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம்னா மீடியல் சைடு பாதிக்கப்படும். மெடுலாட இமேஜை எட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ எங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து நான் ஒலிவ் அந்த லெவலில் தான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ நீங்கள் எந்த லெவலையும் எடுக்கணும், நான் அந்த விளங்கப்படுத்துறதுக்காக ஒலிவ் எடுக்கிறேன். சரியா? அப்போ மீடியல் மெடுலரி சிண்டம் உங்களுக்கு தெரியும் என்ன, மீடியல் மெடுலரி சிண்டத்தில் அதாவது வேட்டபிள் ஆர்ட்ரியோட பிராஞ்சான மெடுலரி ஆர்ட்ரி த்ரோம்போசிஸ் ஏற்படுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும், இந்த மீடியல் மெடுலரி சிண்டம் ஏற்படும். அப்போ இந்த மீடியல் மெடுலரி சிண்டத்தில் எந்த பகுதி பாதிக்கப்படும்னா இப்படி பாதிக்கப்படுமா. சரியா? நல்லா பாருங்கள்,
இப்படி பாதிக்கப்படும். இதான் மீடியல் சைட். இந்த பகுதி அப்படியே இப்படி பாதிக்கப்படணும். இந்த பகுதி இங்கால பக்கம் பாதிக்கப்படலாம். நான் ஒரு பக்கம் தான் எடுக்கிறேன். சரியா? இந்த பகுதி பாதிக்கப்பட்டு எடுக்கிறேன். இது என்ன பகுதி? ரைட் சைடு. சரியா? ரைட் சைடு பகுதி பாதிக்கப்பட்டீங்கன்னு எடுக்கிறேன். அப்போ பாருங்கள், இதில் வந்து என்னென்ன, அப்போ எங்கே பாருங்கள் எது பாதிக்கப்படுது பாருங்கள், மீடியல் லெமினஸ்கஸ். சரியா? இந்த பகுதி. சரியா? இந்த மீடியல் லெமினஸ்கஸ் பாதிக்கப்படணும். அதே மாதிரி வேறு என்ன, இந்த நேவ் பாதிக்கப்படுது. அதாவது ஹைப்போக்ளோசன் நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வர நேவ், இந்த இப்படி வர நேவ், அவர் வந்து என்ன செய்யப்படுகிறார்? பாதிக்கப்படுகிறார். அப்போ முதலாவது எழுதுகிறேன், மீடியல் லெமினிஸ்கஸ் பாதிக்கப்படுது. ரெண்டாவது என்ன, ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ் நேவ். சரியா? அப்போ ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ் நேவ் என்னென்னா கிரேனியல் நேவ் 12, அதாவது ஹைப்போக்ளோசல் நேவ்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹைப்போக்ளோசல் நேவ், கிரேனியல் நேவ் 12. சரியா? மூன்றாவது எது பாதிக்கப்படும்னா கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்படுமா. அப்போ கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் உங்களுக்கு தெரியும், நான் இங்கே குறித்து காட்டையில் அவங்க இங்கே குறித்து காட்டாட்டியும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் குறித்து காட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு. அது இந்த கோர்டிகோஸ்பைனல் ட்ராக்கும் இந்த பகுதியில் தான் இருக்க போகுது. சரியா? அப்போ அவங்க குறித்து காட்டாததுக்குன்னு அந்த பகுதியில் தான் இருக்க போகுது. அப்போ அவங்க கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்படும் எடுக்கிறாங்க. சரியா? கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் இப்படி மூணும் பாதிக்கப்படும். அப்போ அந்த பகுதியில் இப்போ பிரமிட்டும் அந்த பகுதியில் தான் பிரமிட்டும் பாதிக்கப்படுது தான். சரியா? அப்போ அவங்க அதெல்லாம் எடுக்கையில் அவங்க வந்து மூண்டை தான் இந்த சிலபஸில் சொல்கிறாங்க. இப்போ இதே பாதிக்கப்பட என்னென்ன விளைவு வரும் அது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு காணும். அவனுங்க மீடியல் லெமினஸ்கஸ். உங்களுக்கு தெரியும் மீடியல் லெமினஸ்கஸ்னால் என்ன, அதாவது தோர்சோகோலம் பாத்வே, அதான் சென்சேஷனை கொண்டு போகிற தோர்சோகோலம் பாத்வே அப்படி மேலே ஏறி போகல, டிகேசேஷன் நடந்த பிறகு மேலே ஏறி போகிறது, அதான் என்ன மீடியல் லெமினஸ்கஸ்ன்னு சொன்னோம். அப்படி தானே பாருங்கள், தோர்சோகோலம் பாத்வேயில் எங்கே இந்த தோர்சங்கோலம் பாத்வேயில் இப்படி மேலே ஏறி போன பிறகு இதுதான் சொல்கிறது மீடியல் லெமினஸ்கஸ். அப்போ அது பாதிக்கப்பட்டீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். தோர்சல் கோலமால் கொண்டு போகிறது யார், அதாவது ப்ரோப்ரியோசெப்ஷன், வைப்ரேஷன், ஃபைன் டச், 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதெல்லாம் என்ன செய்ய போகுது, லொஸ் ஆக போகுது. அப்போ பாருங்கள் என்னென்ன லொஸ்ட் ஆக போகுது, அதில் போகிற அதாவது தோர்சல் கோலம் சென்சேஷன் எல்லாமே பொதுவாக எழுது. தோர்சல் கோலம் சென்சேஷன் எல்லாமே என்ன செய்ய போகுது, லொஸ்ட் ஆக போகுது. சரி, அது இது என்ன வகை உங்களுக்கு தெரியும், நான் சொன்னது பாருங்கள் 3 வகையில், பிரதான 3 வகையில் இந்த சென்சரி லாஸ் ஏற்படும் தானே, அது என்ன கொண்டால் லெட்டருக்குரியது. ஏன் கொண்டால் லெட்டர் எதிர்பக்கத்தில் தான் ஏற்படும். இப்போ இது என்ன கொண்டால் லெட்டர். சரியா? அதாவது ரைட் சைட்னா லெஃப்ட் சைட்னா ரைட் அப்படி. சரியா? அதே மாதிரி ஹைப்போக்ளோசல் நேவ் உங்களுக்கு தெரியும். ஹைப்போக்ளோசல் நேவ் அதில் வேலை என்ன, அதாவது ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ்லேருந்து வர அந்த ஹைப்போக்ளோசல் நேவ் டங் மூமெண்ட்டுக்கு உதவும். அப்படி தானே, டங் மூமெண்ட்டுக்கு உதவும். அப்போ உங்களோட நாக்கு அதில் மூமெண்ட்டுக்கு உதவுறது என்ன, ஹைப்போக்ளோசல் நேவ். இப்போ நாக்கு இப்படி பிரிக்கணும்னு சொன்னால் இதை நான் எடுக்கிறேன், இதை வந்து ரைட் சைட், இது லெஃப்ட் சைட் நாக்குறேன். சரியா? அப்போ நான் இப்போ இங்கே என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது, ரைட் சைடில் உள்ள என்ன பாதிக்கப்பட்டி, ரைட் சைடில் உள்ள ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்பட்டி. அப்படி தானே, ஏன் ரைட் சைடில் தான் மெடுலோட ரைட் சைடில் தான் மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம் ஏற்படுதுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரைட் சைட் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரைட் சைடு என்ன பாதிக்கப்பட போகுது, ரைட் சைட் ஹைப்போக்ளோசல் நேவ். ஏன் ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்பட போகுது. அப்போ ரைட் சைட் ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்பட போகுதுண்டா, அப்போ உங்களுக்கு தெரியும் ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ் என்ன, ஒரு ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ்லேருந்து வர இந்த ஹைப்போக்ளோசல் நேவ் மோட்டருக்குரியது, அதாவது டங் மூமெண்ட்டுக்குரியது. சரியா? அது என்ன செய்யும்னா நாக்கின மசிலுக்கு வந்து சப்ளை பண்ணும். நாக்கின மசில் வந்து இப்போ ரைட் லெஃப்டாக தான் பிரிக்கிறேன், 2 பக்கமும் அந்த நாக்கின மசில் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள நாக்கின மசில் என்ன செய்யும்னா நாக்கை வந்து இங்கால தள்ளும். அப்போ ரைட் சைடில் உள்ளது நாக்கை வந்து இங்கால தள்ளுமா. அதான் வெளியே நாக்கு நீட்டும் போதும் நாக்கு வந்து இங்காலையோ அங்காலையோ போகாமல் நடுவில் சரியாக நிற்கும்.
இப்போ இந்த ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த சிண்ட்ரோமால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்னா மீடியல் மெடுலரி சிண்ட்ரம் ரைட் சைடில் ஏற்பட்டீங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன நடக்க போகுது உங்களுக்கு ரைட் சைட் ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்பட போகுது. அப்போ நான் சொன்னேன் ரைட் சைட் ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்படுது. ரைட் சைட் ஹைப்போக்ளோசல் நேவ் பாதிக்கப்பட்டிருந்தா சொன்னவங்களுக்கு கிரெனியல் நேவில் இந்த 3 பிரதான இது சொன்னதுனே 3 பிரதான இது அதில் பாருங்கள் இந்த கிரெனியல் நேவ் டேமேஜ்னா இப்சிலேட்டர் அதே சைட் தான் டேமேஜ் ஆகும். அப்போ பாருங்கள் இப்போ ஹைப்போக்ளோசல் நேவ் என்ன கிரெனியல் நேவ் தானே. அப்போ என்ன ரைட் சைட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரைட் சைட்டே மசிலே என்ன செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ரைட் சைட் மசில் இப்போ இங்கே வேலை செய்யாட்டி என்ன நடக்கும் இப்போ வேலை செய்யாமல் இப்படி போச்சுன்னு சொன்னால் இது வேக்காகாமல் போச்சுன்னா நாக்கை இங்கால தள்ள இயலுமா தள்ள இயலாது. இப்போ நாக்கு எங்கால தள்ள இயலாட்டி லெஃப்ட் சைட் நல்லா வேலை செய்கிறார் அவர் எங்கள் நாக்கை எங்கால தள்ளிட்டு இருப்பார் அப்படி தானே. நாக்கை இங்கால தள்ளிட்டு இருப்பார். அப்போ பாருங்கள் இது இங்கால தள்ளுபடாது ஆனால் இது என்ன நாக்கை இங்கால தள்ளுது. அப்போ நாக்கு என்ன செய்ய போகுது இப்படி இந்த சைடுக்கு மூவ் ஆக போகுது விளைஞ்சா. அப்போ இந்த மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம் உள்ள ஆளுக்கு நாக்கு என்ன செய்ய போகுது பாதிப்பு ஏற்பட்ட ரைட் சைட்னா ரைட் சைட் பாதிப்பு ஏற்பட்ட பக்கமே இது ரைட் சைட் தானே என்ன செய்ய போகுது விலக போகுது விளங்கிச்சா. அப்போ டங் மூவ்மெண்ட் என்ன செய்ய போகுது பாதிக்கப்பட போகுது. அப்போ என்ன இங்கே சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்சிலேட்ரல் தானே இப்சிலேட்ரல் டங் பரலைஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. சரியா டங் பரலைஸ். அடுத்து கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக்னா என்ன. கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக்னா மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வராள் அப்படி தானே மோட்டர் அவுட்புட்டை மசிலுக்கு கொண்டு வராள். அப்போ ரைட் சைடில் பாதிக்கப்பட்டால் ரைட் சைட் என்ன இப்படி கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் இப்படி என்ன செய்யும் மெடுலா கீழே இப்படி க்ரோஸ் ஆகும் அப்படி தானே க்ரோஸ் ஆகி தான் இப்படி வரும் மெடுலாண்ட பகுதியில் மெடிலாவும் ஸ்பைனல் கோடும் இணைகிற பகுதியில் தான் இப்படி க்ரோஸ் ஆகி வரும்னு தெரியும். சரியா. அப்போ பாருங்கள் இந்த கோர்டிகல் ஸ்பைனல் இப்போ ரைட் சைட் தான் மெடுலா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரைட் சைடில் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் மெடுலாட இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் ரைட் சைடில் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். சரியா. அப்போ பாருங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது என்ன இப்படி க்ரோஸ் ஆகி இங்கால சைட் வர இது. அப்போ லெஃப்ட் சைடு என்ன செய்ய போதோ பாதிக்கப்பட போகுது லெஃப்ட் சைட் மசில் பாதிக்கப்பட போகுது. மோட்டர் அவுட்புட் வருமா வராது. அப்போ கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உடல்கிட்ட பாதிக்கப்பட்ட பக்கத்துக்கு இப்போ கொண்டாலேட்ரல் சைடில் என்ன ஏற்பட போகுது கைகால் மசில்கிட்ட பலவீனம் ஏற்பட போகுது அதாவது ஹெமிபரசிஸ் ஏற்பட போகுது. சரியா. அப்போ என்ன ஏற்படும் கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக்கால் கொண்டாலேட்ரல் ஹெமிபரசிஸ் ஏற்படும். சரியா. கொண்டாலேட்ரல் ஹெமிபரசிஸ் ஏற்படும். சரியா. அப்போ இவ்வளோ தான் இந்த மெடுலரி சிண்ட்ரோம் அதாவது லெட்டரல் மெடுலரி சிண்ட்ரோம் மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம். அப்போ நம்ம மெடுலா ஆப்லாங்கேட்டா ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதில் சிண்ட்ரோமும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் போன்ஸ் மிட் பிரெயின் அதெல்லாம் பார்ப்போம். சரியா.